கிருஷ்ணா, இப்ப அந்த தேச பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்குள்ள அடுத்த வியூகம் போகுது. அப்படி பார்க்கும்போது மணிசங்கர் ஐயர் பேசினதா இருக்கட்டும், ஃபருக் அப்துல்லா பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் கோட் பண்றாங்க பாஜக. ஏன் நீங்க பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் வச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா நாங்க எங்க நாட்டை பாதுகாக்கிறது எங்களாலதான் முடியும்னு பாஜக கிளைம் பண்றாங்க. இப்போ இந்திய நாட்டுக்கு எல்லை அச்சுறுத்தல் வெறும் பாகிஸ்தானால மட்டும்தான் இருக்கா? சைனாவால இல்லையா? ஏன் சைனாவை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? அது பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது அவரோட தனிப்பட்ட கருத்தை அவர் ஒரு இடத்துல சொல்லிருக்காரு. இது பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது, சரிங்களா? நீங்க சைனால ஏன் 30 அருணாச்சல் பிரதேஷ் உள்ள ஊடுருவி 30 வில்லேஜஸ் நேம் மாத்தினாங்களே, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பொய்யை விட எது ரொம்ப ஆபத்துனா மேனிபுலேட்டிவ் ட்ரூத், திரிக்கப்பட்ட உண்மைகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்தியாவில் முதல்ல மத ரீதியான ஒதுக்கீடு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. டு பி கிளியர், நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிறது கூட இப்போ கேஸ் போட்டாங்கல்ல, அவங்க கேஸ் போட்டு ஜஸ்டிஸ் பிவி ரத்னா நாகரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் அண்டு எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ்னால தான் கொடுக்குறாங்க. அவங்களோட மதத்தின் அடிப்படையினால இங்கே யாருக்குமே ரிசர்வேஷன் கொடுக்கல. அவங்களோட கல்வி மற்றும் கல்வி தகுதி, சமுதாய தகுதி எப்படி கல்வியில யார் பின்தங்கி இருக்கா, சமூகத்துல பின்தங்கி இருக்கா, பொருளாதாரத்துல யார் பின்தங்கி இருக்கான்னு அங்க முஸ்லிம்களுக்கு அப்படி கொடுக்கல, பொதுவா கொடுக்குறாங்க. அங்க இடஒதுக்கீடு பெறுவர்கள்ல பணக்காரர்களும் இருக்கிறாங்க, அப்படிதான் மொத்தமா கொடுக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம்னு அமித்ஷா சொல்றாரு. இல்ல அது ஒரு வேலிடிட்டி இல்லாத ஸ்பீச். ஏன்னா நீங்க கொடுக்கறது இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், நீங்க வாங்க. என்னன்னா இப்போ தெலுங்கானால இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவில் இருக்கட்டும், என்னன்னா முஸ்லீம்னு எல்லாருக்குமே உள்ஒதுக்கீடு அவங்க ஓபிசியில் கொடுக்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த முஸ்லீம்லேயே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸு, தெலுங்கானால ஏறக்குறைய ஒரு 14 கம்யூனிட்டிஸு, கர்நாடகாவில் ஒரு 12ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவங்கள நிறைய கமிஷன் ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. இப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஜஸ்டிஸ் மில்லர் கமிஷனு, அதுக்கப்புறம் சின்னப்ப ரெட்டி கமிஷனு, நீங்கள் மண்டல் கமிஷனில் போய் பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷனில் நான் இந்து ஓபிசிஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மண்டல் கமிஷனே உங்களுக்கு என்ன வேலிடேட் பண்ணுறாங்கன்னா, இந்துஸ்லேருந்து மற்ற மதத்துக்கு போனவங்க சோஷியலாக இன்னும் பர்சிக்யூஷன் ஃபெயில் பண்ணுறாங்க, பர்சிக்யூஷன் இன்னும் ஃபீல் ஆகுது, அவங்களுக்கு அதை அனுபவிக்கிறாங்க. அதனால கொடுக்கணும் மண்டல் கமிஷன்லயே வேலிடிட்டி இருக்கு. நீங்க இந்த அடிப்படையில போற மண்டல் கமிஷனை எதிர்த்து பேசினாரா ராஜீவ் காந்தி? மண்டல் கமிஷன் இல்ல மண்டல் கமிஷன் அப்போ 94க்கு அப்புறம் நாங்க வந்தப்போ மண்டல் கமிஷனை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண நாங்க தான். இன்னொன்னு நீங்க மண்டல் கமிஷன் சச்சார் கமிட்டி சொன்னதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. சச்சார் கமிட்டில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அது ஃபுல்லா பாருங்க. சச்சார் கமிட்டில என்ன சிரிக்கிறீங்க வரதராஜன்? இல்ல சார் ஒரு விஷயம் சார் இருங்க சார், நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டு வரல சார். ஒரு நிமிஷம், என்ன எதுக்குன்னு கேட்டிட்டு வந்துறேன். என்ன இல்ல நான் சொல்லிறேன் சார். இல்ல எதுக்கு சிரிச்சீங்க சொல்லுங்க. அதாவது சொன்னார் சகோதரரு இந்த மண்டல் கமிஷன் பத்தி. மேடம், நீங்க காக்கா கலேஸ்வர் 1955 இருந்து பாத்தீங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷன் கூடாதுன்னு நேருக்கு எல்லா கவர்னரும் கடிதம் எழுதினவர். அது மாத்திரம் கிடையாது, மண்டல் கமிஷன் வந்த பிறகு அதுல தீர்மானம் நிறைவேற்ற பிறகு கடுமையாக எதிர்வினையாற்றவர் ராஜீவ் காந்தி. அதுதான் சொல்ற சகோதரர், அதை நினைச்சுதான் நான் அதை நினைச்சு சிரிச்சேன். இல்ல ஃபர்ஸ்ட் காக்கா காலேகர் கமிஷன் நீங்க அதோட ரிப்போர்ட்டே படிச்சு பாருங்க. அதோட மெத்தடாலஜில ப்ராப்ளம். அவங்க அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணதுலயும் அவங்க அதை கணக்கெடுப்பு எடுத்ததுலயும் தான் ப்ராப்ளம். அதனாலதான் அதை எதிர்த்தாங்களே தவிர அது ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் யாரும் இது பண்ணலங்க சார். அண்ணாமலை அவர்கள்ட்ட ராமர் இல்ல இந்த சச்சார் கமிட்டிலயும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சச்சார் கமிட்டிலயும் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கல்வி அடிப்படையில் முஸ்லிம்ஸ் பல கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க எஸ்சிஸ் பட்டியல் இனத்தவரையும் அவங்களோட மோசமான நிலைமையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% வில்லேஜஸ் முஸ்லிம்ஸு மெஜாரிட்டியாக இருக்கிற வில்லேஜஸில் அடிப்படை மருத்துவ வசதி இல்லை, அடிப்படை கல்வி வசதி இல்லை. இந்த காரணங்களுக்காக தான் அன்னைக்கு 2006 முன்னாள் பிரதமர் பேசினதும் சரி, நீங்க அதை பேசினது சரி, பேசினது தப்பு, அது செயல்படுத்தினாங்களா? இல்ல அந்த அறிக்கையில சொன்னபடி அந்த இஸ்லாமியர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டதா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே காங்கிரஸ் தான். நீங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு ஒன்று ஓப்பன் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தது காங்கிரஸ். மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் கொடுத்தது காங்கிரஸ். இப்ப ரீசெண்டான பட்ஜெட்ல அறிக்கையில சொன்னபடி அது இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் முன்னேற்றத்துக்காக செய்ததா? அதுதான் இவ்வளவு சொல்றேன். இப்ப மௌலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் கொடுத்தது காங்கிரஸ் மூலமா. ஆமா, நீங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ்ல எவ்வளவு ஸ்கீம் இருக்கு அதே மாதிரி. நேரம் குறைவா இருக்கு.